நண்பர்களே, சென்னையில் ஒரு காவல் நிலையத்தில் ஆய்வாளர், உதவி ஆய்வாளர் மற்றும் பெண் காவலர்கள், ஆண் காவலர்கள் பொங்கல் திருவிழா கொண்டாடியிருக்காங்க. அன்னைக்கு அவங்க ஒரு சினிமா பாட்டு போட்டு நடனமும் ஆடியிருக்காங்க. இதுக்கு அந்த மாவட்ட அதிகாரியான மேல் அதிகாரி அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த ஆய்வாளர், உதவி ஆய்வாளரை காத்திருப்போர் பட்டியலில் வச்சுட்டு மற்ற காவலர்களை ஆயுதப்படைக்கு மாற்றி உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு. ஏங்க, நான் என்ன கேட்குறேன், பொங்கல் திருவிழா கொண்டாடுறதுல என்ன தப்பு? அப்படியே அவங்க ஒரு சினிமா பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுறதுல என்ன உலகமாக தப்பாக பண்ணிட்டாங்க? அவங்க மனசுக்குள்ளேயும் ஒரு ஃபீலிங் இருக்கும். அவங்க மட்டும் என்ன மனுஷனா இல்லை மிஷினா? அவங்க மிருகமா? அவங்களும் போலீஸ்காரங்களும் எத்தனையோ குற்றவாளியை பிடிக்கிறாங்க. கோர்ட்டு ஸ்டேஷன் அலையிறாங்க. வீட்டுக்கு போனால் குடும்ப டென்ஷன், பிள்ளைங்க டென்ஷன், மனைவி டென்ஷன், இப்படி ஏகப்பட்ட டென்ஷனில் தான் நமது தமிழ்நாட்டில் காவலர்களும் வேலை செய்கிறாங்க. ஒரு நாள் அவங்க மனசு நிம்மதியாக ஃப்ரீயாக டான்ஸ் ஆடி பாட்டு பாடி பொங்கல் திருவிழா கொண்டாடுறதுல என்னங்க அப்படி மிகப்பெரிய தப்பை கண்டுபிடிச்சிட்டிங்க? எங்கள் மாவட்டத்தில் கூட தான் எஸ்பி தலைமையில் பொங்கல் விழா கொண்டாடினாங்க. பாட்டு போட்டு சினிமா டான்ஸ்லாம் ஆடினாங்க. எங்கள் மாவட்ட எஸ்பி அதெல்லாம் ஒன்றும் கண்டுக்கவே இல்லை. ஏன்னா எங்கள் மாவட்ட எஸ்பி காவலர்களை எப்பவுமே யூனிஃபார்மோடு பார்க்கக்கூடாதுங்க. காவலருக்குள்ளே யூனிஃபார்முக்குள்ளே அவங்க மனசு இருக்குது. அவங்க மனசுக்குள்ளே ஒரு ஃபீலிங் இருக்குது. அப்படி பாருங்கள், காவலர்களும் போலீஸ்காரங்களும் ஒரு மனுஷன்தாங்க, சாதாரண மனுஷன்தாங்க. அவங்க மனசுக்குள்ளேயே ஒரு ஃபீலிங் இருக்குது. முதல்வர் ஐயா அவர்கள் உடனடியாக தலையிட்டு இந்த காவல்துறையை, இந்த காவல் ஆய்வாளர், உதவி ஆய்வாளர் மற்றும் காவலர்களுக்கு பணி வழங்க வேண்டும் என நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதாவதுங்க, வாத்தியார் டான்ஸ் ஆடி படம் நடத்துகிறாரு. எத்தனையோ அரசு அதிகாரிங்க டான்ஸ் ஆடுறாங்க, பாட்டு பாடுறாங்க. அதெல்லாம் தப்பு கிடையாது. காவலர்கள் ஆடினா மட்டும் என்னங்க தப்பு? அவங்களும் மனுஷன்தாங்க.